வணக்கம் வாசகர்களே, நேயர்களே. நம்ம ஊர்ல கல்யாணங்கிறது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா அவங்கள பெத்தவங்க ரெண்டு சைடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பண அளவுல பல இடங்கள்ல அரேஞ்ச் பண்ணி தன்னோட சக்தியை மீறி கல்யாணம் பண்ணி தர்ற எத்தனையோ பேரண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அதுலேயும் கடனை வாங்கி அடுத்த 5 வருஷத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு கூட கட்டிட்டு இருக்கிற பேரண்ட்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட கதையைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் சிறு வணிக வியாபாரி ஒருவர் இருக்கிறார். அவருக்கு கல்யாண வயதில் ஒரு பெண் இருக்கிறாள். அவருடைய தொழில் நல்லபடியாக நடந்து தேவையான வசதிகளோடு பொருளாதார அளவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக இருக்கிறார். அவர் மகள் படிப்பை முடித்திருந்த நிலையில் அவளுக்கு ஒரு வரன் தேடி கொண்டிருந்தார். இப்போது இவர்களை விட வசதியான வீட்டிலிருந்து ஒரு வரன் இருப்பதாக உறவுக்காரர்கள் மூலமாக தெரிய வருகிறது. அவர் மகளுக்கு அந்த பையனை பார்த்ததும் மிகவும் பிடித்துவிட்டது. பிறகு 2 வீட்டுக்காரர்களும் பேசி பிரம்மாண்டமாக நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. நிச்சயதார்த்தத்தில் இருந்து 6 மாதங்கள் கழித்து திருமணம் என திருமண நாள் குறித்து விட்டனர். நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக திருமண வேலைக்கு ஆயத்தமாகின்றனர். ஆனால் நிச்சயதார்த்தத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்தியதால் திருமணத்திற்கு அவர் கையில் இருக்கும் பணம் போதுமானதாக இல்லை. ஒரு நாள் இதை பற்றி அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் இந்த வணிகர் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு தெரிந்த ஒரு நபர் நாம் இவரிடம் கொடுக்கும் தொகையை 3 மாதங்களில் இரட்டிப்பாகி நம்மிடம் தருகிறார் என்று கூறினார். இதை கேட்ட வணிகர், திருமணத்திற்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கின்றது, அதற்குள் நம் கையில் வைத்திருக்கும் தொகையை இரட்டிப்பாக்கினால் என்ன? இது நல்ல யோசனையாக இருக்கிறதே என்று சிந்தித்தார். நம்மிடம் இருக்கும் பணத்தை இரட்டிப்பாக்கினால் திருமணத்தை மாப்பிள்ளை வீட்டார் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடத்த முடியும் என்று முடிவு செய்து நண்பர் கூறிய இடத்தில் பண முதலீடு செய்தார். அவர் முதலீடு செய்த பணத்தில் இருந்து 20% பணம் லாபமாக ஒரு வாரத்தில் திரும்பி வந்தது. இது நல்ல வருமானமாக இருக்கிறது என்று நினைத்து வந்த வருமானத்தை மீண்டும் அதிலேயே முதலீடு செய்தார். இப்படியே 2-3 தடவை எடுத்து வந்த பணத்தை மீண்டும் முதலீடு செய்து கொண்டிருந்தார். கடந்த 1 மாதமாக அவருக்கு எந்த பணமும் வரவில்லை. போன் செய்து பார்த்தால் அந்த நபர் போனையும் எடுக்கவில்லை. இவர் நண்பரும் சேர்ந்து அந்த நபர் குடியிருக்கும் குடியிருப்பு பகுதியை கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தனர். ஆனால் அந்த குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல ஒரு வகையான அனுமதி எண் வேண்டும் என்று அங்குள்ள செக்யூரிட்டி கூறினார். அவர்களுக்கு அந்த அனுமதி எண்ணை அந்த நபர் வழங்கவில்லை. அதனால் அந்த நபரை சந்திக்க அந்த குடியிருப்பு பகுதிக்குள் இவர்களால் செல்ல முடியவில்லை. அந்த நபரும் அங்கிருந்து வெளியில் வருவதாக இல்லை. காவல் நிலையத்தில் சென்று புகார் கொடுக்கலாம் என்றால், நீங்கள் செய்யும் முதலீடு குறுகிய காலத்தில் இரட்டிப்பாகும் என்று யாராவது கூறினால் அதனை நம்பாதீர்கள் என்று அவர்கள் கூறிக்கொண்டே இருப்பது ஞாபகத்திற்கு வருகிறது. ஆனால் வேறு வழி இல்லை. திருமண நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இதை மாப்பிள்ளை வீட்டாரிடம் கூறிவிடலாம் என்றால் இத்தனை நாள் இடைவெளியில் அவருடைய மகள் அந்த பையனுடன் நன்றாக பழகி மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அதனால் அதை கெடுக்க அவர் விரும்பவில்லை. அவருக்கு நீங்கள் என்ன அறிவுரை விரும்புகிறீர்கள்? இது உங்கள் அருகாமையிலும் நடக்கலாம். நன்றி.